ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன? ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் அ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஆஸ் வெல் அஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோர் டெக்னாலஜிஸான HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் இது மூணுத்தையும் வச்சு வெப் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா HTML, CSS வச்சு ஒரு ஸ்டாட்டிக்கான வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. விக்கிபீடியா, நியூஸ் ஃபீட்ஸ், போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரியான வெப்சைட்லாம் வந்து என்னால் ஜஸ்ட் ரீட் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர்த்து இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான வெப்சைட் வந்து டைனமிக்காக மாற்றுறதுக்காக தான் எது யூஸ் ஆகும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து யூஸ் ஆகும். இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்க வெப்சைட் வந்து டேரெக்டாக ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாகின் ஃபார்ம் இல்லை சைன் அப் ஃபார்ம் மாதிரி வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, யூசரோட இன்புட் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணேன், அவங்களோட டேட்டாக்கு ஏற்ற மாதிரி அந்த வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்து நானே வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். ஏன்னா கான்டாக்ட்ஸில் ஆட் பண்ணுவீங்க, மெயிலில் ஆட் பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி கான்டாக்ட் மெயில் அதுக்கேற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணும். ஸோ உங்களுடைய பர்டிகுலர் வெப்சைட் வந்து என்ன பண்ணும், டைனமிக்காக வச்சுக்கும், உங்களை வந்து அலைவாக வச்சுக்கும். ஓகேவா? அதான் டைனமிக் வெப்சைட்னு சொல்லுவாங்க.